ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன வேண்டும் என்பதை மனதில் அழகாக நினைத்து கொண்டே அதிர்ஷ்ட எண்ணான இந்த எண்ணையும் தொட்டுவிட்டாயல்லவா? இனி உனக்கானதை நீ விருப்பப்பட்டபடியே நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் கலங்கவே வேண்டாம். துன்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இன்பமான உன் வாழ்க்கையை மிகவும் ரசித்து அனுபவித்து சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் அழகாய் நடத்தி தரப்போகிறேன். அதற்கான அதிர்ஷ்டயன்தான் இது. அவ்வளவு சுலபமாக இந்த பதிவை எல்லாராலும் பார்த்து விட முடியாது. அப்படியும் ஒரு சிலர் இந்த அதிர்ஷ்ட எண்ணை நாம் அடிக்கடி பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் இது நமக்கு சம்பந்தப்பட்டது போலதான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே நல்லதாக நடக்கவில்லையே என யோசிக்கலாம். எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இந்த எண்ணை தொடுகிறீர்களோ அதன் மூலமாக மட்டும்தான் உங்கள் காரியம் நிறைவேறும். ஏதோ கடமைக்கு தொட்டேன், என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என மிகவும் அசாதாரணமாக எடுத்துக்கொண்டால் நினைத்த காரியத்தில் வெற்றி என்பது அவ்வளவு சுலபமாக அமைந்து விடாது. லட்சியம் என்கிற ஒன்றையும் ஆசையும் எதிர்பார்ப்பையும் மனம் பூராவும் நிரப்பிக்கொண்டு இதில் நான் வெற்றி அடைந்தே தீருவேன் என நம்பிக்கையோடு இந்த எண்ணை தொட்டவர்கள் நிச்சயமாக அதற்குரிய பலனையும் பதிலையும் தன் வாழ்வில் பெறுவார்கள். வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் புரிந்த புனித பயணம் கிடையாது. புயலுக்கும் பூகம்பத்திற்கும் இடையிலான புரியாத போராட்ட பயணம்தான் அது. அடுத்த நிமிடம் என்னவென்று தெரியாத மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியில் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராக நீ இரு. இங்கு வெற்றிகள் என்பது மிகவும் குறைவுதான், தோல்விகள் என்பது மிகவும் அதிகம். துவண்டு விடாதே என் செல்லமே, துணிந்து நில். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு முறையில் நீ எதிர்பார்த்த வெற்றியை இந்த வராகியம்மா நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், துயரமே வந்தாலும் நீ ஒருபோதும் தளர்ந்து போகாதே. எதிர்காலம் என்னாகுமோ ஏதாகுமோ என நினைத்து அஞ்ச வேண்டாம் என் செல்லமே. நீ துவண்டு விழுந்தாலும் எழுந்து ஓட தயாராகத்தான் இருக்க வேண்டும். துணிந்து செல். உனக்கான காரியங்களில் இந்த வராகியம்மா நான் நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன். காரண காரியமின்றி எந்த ஒரு செயலும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதை மட்டும் புரிந்து கொள். இது ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என ஒரு சில விஷயங்கள் வேண்டுமானால் உனக்கு புரியாமல் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நடக்கக்கூடிய அனைத்திலும் நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உனக்காக ஒளித்துதான் வைத்திருக்கிறேன். நீ எப்போதும் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நல்லதையே செய்து கொண்டு வாழும் பிள்ளையாக இரு. உன்னை வெற்றி பாதைக்கு வழிநடத்தி செல்ல வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு என்பதை மட்டும் மறவாதே என் செல்லமே. ஒவ்வொருவருடைய எண்ணமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது. யார் எந்த திசையில் பயணிக்கிறார்கள் என யோசிப்பது உனக்கு தேவையில்லை. ஒவ்வொருவர் எண்ணமும் ஒவ்வொருவர் எதிர்பார்ப்பும் வேறு வேறாக இருக்கலாம். நீ உனக்கானது எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை மட்டும் யோசித்து அந்த வழியில் பயணம் செய்து உனக்கான வெற்றியையும் பெற தயாராக இரு. இன்று வரைக்கும் உனக்குள் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் குழப்பத்தையும் நான் சொல்லட்டுமா? நான் எப்படி உனக்குள் வந்தேன்? நீ எப்போதிலிருந்து என்னை கேள்விப்பட ஆரம்பித்தாய், எப்போதிலிருந்து என்னை வணங்க ஆரம்பித்தாய் என்பது உனக்கே தெரியாது. ஆனால் நீ பல ஜென்மங்களுக்கு முன்பிருந்தே என்னை வணங்கிக் கொண்டும் மனதில் நினைத்து கொண்டும் தான் இருக்கிறாய். இந்த தொடர்பு என்பது, உனக்கும் எனக்கும் உள்ள இந்த சம்பந்தம் என்பது காலாகாலமாக ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள் என் செல்லமே. அப்படிதான் எல்லா விஷயங்களையும் காரணத்தோடு இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் நடத்தி கொண்டும் இருக்கிறேன். உனக்கான லட்சியம் என்ன என்பதை முதலில் நீ தேர்ந்தெடுத்துக்கொள். அந்த லட்சியத்தை அடைவதற்காக உனது பயணத்தை தொடர்ந்து செய்து வா. பயணம் என்பது வேகமாகவும் இருக்கலாம், மெதுவாகவும் இருக்கலாம். ஆனால் நீ வேகத்தோடும் விவேகத்தோடும் உனக்கான காரியங்களை செய்ய துணிந்தால் விரைவிலேயே எல்லா விஷயங்களையும் செய்து முடித்து விடலாம் அல்லவா? எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய தைரியத்தோடு இரு. பிழைகளே வந்தாலும் அதை திருத்தி கொள்ள தயாராகு. தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே என் செல்லமே. எவ்வளவு தோல்வி வந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கு தயாராக இரு. நீ கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் நித்தமும் புதிதாய் பெறக்கூடிய அனுபவங்களையும் நினைவில் வைத்துக்கொண்டே பயிற்சி செய். பயிற்சியோடு முயற்சியையும் சேர்ந்து செய். ஒரு விஷயத்தை அடைவது இவ்வளவு கஷ்டமா என யோசிக்காதே. லட்சியம் என்பது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது. கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும்,
கொஞ்சம் இஷ்டப்பட்டு முயற்சியும் செய்ய வேண்டும். உடல் உழைப்பை அதிகரித்து குளிர்ந்த நீரில் குளித்து கொஞ்சமாய் சாப்பிட்டு இரவு தூங்கப் போகும் முன்னால் சிறிது தூரம் நடந்து பார். இது எல்லாவற்றையும் முன்னால் செய்ய முடியுமா? ஆனால் செய்ய ஆரம்பித்தால் நீ ஜெயித்து விடலாம். ஆனால் எத்தனை மனிதர்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என யோசிக்கிறார்கள்? மனதிற்குள் எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தாலும் யார் கண் முன்னாலும் நீ கண் கலங்கி அழுதுவிடக் கூடாது. சிரித்து சிரித்தே உனக்குள் இருக்கக்கூடிய கோபத்தையும் ஆத்திரத்தையும் அகற்றிக்கொள். உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உனக்கு பிடிக்காத வார்த்தைகளையும் யாராவது உன் முன்னாலேயே சொன்னாலும் கூட அவர்கள் முன்னால் கோபப்படாமல் சிரி. உனக்குள் இருக்கும் கோபத்தை எல்லாம் அகற்றிக்கொள். கேலி செய்தாலும் அல்லது உன்னை கிண்டல் செய்தாலும் ஏளனமாய் பேசினாலும் அவர்கள் கண்முன்னால் புன்னகைத்து கொண்டே கடந்து போக கற்றுக்கொள். யாராவது உன் மீது கோபப்பட்டாலும் கூட அவர்களுக்கு பதிலுக்கு நீ கோபப்படாமல் மௌனத்தை பதிலாக கொடு. உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களிடத்திலிருந்து விலகி கடந்து போய்விடு என் செல்லமே. யாராவது சிறு அளவிற்கு உனக்கு அன்பு கொடுத்தாலும் மரியாதை கொடுத்தாலும் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லும் விதமாக நீ இதமாகவே பேசு. கடந்த காலத்தை நினைத்தாயே ஆனால் கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை யோசித்தால் பயம்தான் வரும். அதனால்தான் இந்த நொடி இந்த நிமிடத்தை உண்மையாக அனுபவி. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்று சொல்கிறேன். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. அது உறவாக இருந்தாலும் நட்பு முறையாகவே இருந்தாலும் சரி, எப்போதும் எல்லாரிடமும் நீ உண்மையாக இரு. நேர்மையும் உண்மையும் அழியாத சொத்துக்கள் தான். ஆனால் காலம் செல்ல செல்ல அதன் மகத்துவம் உனக்கு புரியும் என் செல்லமே. உனக்குள் நீ சமநிலையோடு இருப்பதென்பது புத்திசாலித்தனம். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம் உனக்குள் இருக்கட்டும். உன் திறமைகளையும் ஆற்றல்களையும் முழுவதுமாக வெளிப்படுத்தி எல்லா விஷயங்களிலும் நீ நினைத்த காரியத்தை சாதிப்பதற்கு துடிப்பாக இரு. மற்றவர் விரும்பியதைத்தான் நீ பேச வேண்டுமானால் நீ பொய் மட்டும்தானே பேச வேண்டும். அதே போல மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி நீ நடக்க வேண்டுமானால் நடிக்க மட்டும்தான் முடியும். ஒவ்வொருவரின் குணமும் வேறு, ஒவ்வொருவரின் யோசனையும் எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடுகளும் வேறு வேறாக இருக்கும்போது இங்கு யாராலும் யாருக்கும் பிடித்த மாதிரி நடக்கவும் முடியாது. இங்கு யாராலும் யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. உன் வராகி அம்மா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் அழகாய் முடித்து தருவதற்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். அதனால்தானே உனக்கு பிடித்ததை மனதிற்குள் நினைத்து கொண்டு இந்த எண்ணை தொடச் சொன்னேன். இந்த எண் என்பது உன் வாழ்வில் எல்லா வசந்தங்களையும் கொண்டு வந்து தரத்தான் போகிறது. நீ கவலைப்படவே வேண்டாம். உன்னுடைய எல்லா எண்ணங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும். சில காரியங்கள் நடக்காமல் என்னாகுமோ என நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? உன் எதிர்காலத்தின் சாவி இந்த வராகி அம்மாவின் கைகளில் தான் இருக்கிறது. உன்னுடைய செயல்களும் உன்னுடைய நம்பிக்கையும் உறுதியாக இருக்கும்போது நிச்சயம் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி தந்தே தருவேன். இந்த அதிர்ஷ்டம் என்னும் உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும்.